ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, ஃபில்டர் காஃபியோட ரகசியம் என்ன, ஒரு பெர்ஃபெக்டான ஃபில்டர் காஃபில எந்தெந்த ரேஷியோவில் எது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி தர போறேன். புதுசாக பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டீ கடை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். டீ எப்படி போடணும் டீ கடையில், அப்புறம் காஃபி எப்படி போடணும், என்ன பிராண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்க எதுவும் டீ கடை எதுவும் போடணும் அப்படிங்கிற ஐடியா பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. இது போக நீங்க தள்ளுவண்டி கடை, சிம்பிளா ஹோட்டல் வைக்கனாலும் பிளேலிஸ்ட்ல லாக்டவுன்ல நாங்க நடத்துற எங்க ஹோட்டலோட ரெசிபிஸ் எல்லாமே கத்து கொடுத்துட்டேன். கண்டிப்பா பிரோஜனமா இருக்கும், பாருங்க. இன்னைக்கு நம்ம ஃபில்டர் காஃபி பத்தியான வீடியோ பார்க்க போறோம். ஃபில்டர் காஃபி போடுறது எப்படி, இதுக்கான ரேஷியோ என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்லி தர போறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்க ஒரு பிசினஸா போறதா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஃபில்டர் காஃபி மிஷின் வேணும், சரிங்களா? அதுதான் உங்களுக்கு நீங்க கடையில வச்சுட்டு ஃபில்டர் காஃபி போட்டு கொடுக்கலாம். இன்னைக்கு ஃபில்டர் காஃபியோட ரேட் ஜாஸ்தியா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. ஃபில்டர் காஃபி அப்படிங்கிறது ஒரு பெரிய லெசன், பெரிய லேர்னிங், சரிங்களா? ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த உங்களுக்கு நீங்க சூப்பரா சொல்லித்தரேன். கண்டிப்பா இதை அப்படியே பிடிச்சிக்காங்க. நீங்க ஃபில்டர் காஃபி பிசினஸ் பண்ணணும், உங்க ஹோட்டல் எதுலயும் நீங்க ஃபில்டர் காஃபி வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் அங்க மைண்ட் பண்ணிக்காங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹோட்டல்ல ஃபில்டர் காஃபிக்கு 3 லிட்டர் மிஷின், 5 லிட்டர் மிஷின் வருது, சரிங்களா? 3 லிட்டர் மிஷினுக்கு போகாதுங்க, 5 லிட்டர் மிஷின் போங்க, சரிங்களா? இந்த ஃபில்டர் காஃபி மேக்கர் மிஷின் இருக்கும். அதாவது ஃபில்டர் மட்டும் நம்ம வெந்நியெல்லாம் ஊத்தின பிறகு அதை டிகாஷன் மட்டும் தனியாக கொடுக்கும். இது கெப்பாசிட்டி 3 லிட்டர் 5 லிட்டர் உண்டு. எதுக்காக பெரிய மிஷின் போங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஃபில்டர் காஃபியோட ரேஷியோ என்ன அப்படின்னா, 1/2 கிலோ காஃபி பவுடருக்கு 3 லிட்டர் ஆஃப் தண்ணி, சரிங்களா? 1:6, சரிங்களா? நீங்க 5 லிட்டர் மிஷின் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு 1/2 கிலோ காஃபி பவுடர் அதில் கொட்ட முடியும். நீங்க 3 லிட்டர் காஃபி மிஷின் வாங்கினா உங்களுக்கு 1/2 கிலோ கொட்ட முடியாது, கம்மியா கொட்டணும். வேலை 2 ஆகும், கரண்ட் பில் அதிகமாகும். அப்படிங்கும் பட்சத்துல கண்டிப்பா நீங்க 5 லிட்டர் மிஷின் போங்க. 5 லிட்டர் மிஷின்ல 1/2 கிலோ அப்படிங்கிறது நல்ல ஸ்ட்ராங்கான சூப்பரான ஃபில்டர் காஃபி கிடைக்கும். நீங்க 300 கிராம் காஃபி பவுடர் சேர்க்கலாம், 400 கிராம் காஃபி பவுடர் சேர்க்கலாம். நீங்க 1/2 கிலோ அப்படிங்கிறது ஹை ஸ்ட்ராங் சூப்பரா இருக்கும், சரிங்களா? நம்ம 30 ரூபா 40 ரூபா காஃபி எல்லாம் வாங்குறோம்ல, அவங்க எல்லாமே 1/2 கிலோ காஃபி போட்டு 3 லிட்டர் தண்ணி ஊற்றுவாங்க. உங்களுக்கு 3 லிட்டர் தண்ணி நம்ம சேர்க்கறதுனால நமக்கு டிகாஷன் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 2.25 லிட்டர் டிகாஷன் தான் மேக்சிமம் கிடைக்கும், சரிங்களா? 2.25 லிட்டர் கிடைக்கிறதே பெருசு. மீதி எல்லாமே அந்த காஃபிலே அப்படியே பவுடர்லயே அப்படியே நின்றும். இதுதான் முக்கியமானது. நீ இப்ப 3 லிட்டர் தண்ணி சேர்க்கும், 3 லிட்டர் நமக்கு டிகாஷனா வரும்னா வராது, ஓகேங்களா? இப்போ நான் சிம்பிளா 300 ml நம்ம இந்த எப்பவும் ரெகுலரா வீட்டுல யூஸ் பண்றது இருக்கு, அதுல நான் உங்களுக்கு அப்படியே காஃபி போட்டு சொல்லி தர போறேன். நான் சொன்ன கால்குலேஷன் படி இதுலயும் அதே தான் வரும். உங்களுக்கு நான் இன்னைக்கு சூப்பரா ஃபில்டர் காஃபி போட சொல்லி தர போறேன், ஓகேங்களா? இதுதான் ஃபில்டர் காஃபி மேக்கர் வீட்டுக்கு பண்றது. இது 300 ml வால்யூம், மேலேயும் 300 ml, கீழேயும் 300 ml, ஓகேங்களா? இப்போ ஒரு பிளஞ்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காஃபி பவுடரை சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காஃபி பவுடர் சேர்க்க போறோம். காஃபி பவுடர் எவ்வளவு சேர்க்கிறோம் அப்படின்னா, அதாவது 1 டேபிள் ஸ்பூன், சரிங்களா? இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் இருக்குல்ல, இந்த 1 டேபிள் ஸ்பூனுக்கு 4 சேர்க்கலாம், ஓகேங்களா? நல்லா பிளாட்டா எடுக்கலாம், முங்கு எடுக்க வேண்டாம். 2. இப்போ இதை போட்டுட்டு 2 ஸ்பூன் போட்டுட்டு மேல நம்ம பிளஞ்சர் வச்சிடறோம், ஓகேங்களா? பிளஞ்சர் வச்சுட்டு திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன், 1 2, ஓகேங்களா? இப்போ நம்ம சேர்த்த காஃபி பவுடரோட நெட் வெயிட் ஒரு 30 இருந்து 40 கிராமுக்கு உள்ளதான் இருக்கும், ஓகேங்களா? நம்ம டேபிள் ஸ்பூன்ல 15 ml போட்டாலும் 15 கிராம் வெயிட் உள்ள கொண்டு வராது. காஃபி பவுடர் வெயிட் லெஸ்ஸா தான் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு வெந்நீர் சேர்க்க போறோம். நம்ம இதை அப்படியே சைடு பண்ணி வச்சுக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போறோம் வெந்நீர் ஆக்குறதுக்கு. இப்போ நம்ம எவ்வளவு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா 275 ml, சரிங்களா? இது 125 ml ஸ்கூப். இதுக்கு 2 ஸ்கூப்பும் அப்புறம் ஒரு 25 ml சேர்க்க போறேன். ரைட், நம்ம இப்போ 125 ml 2 சேர்த்தாச்சு அப்படின்னா 250 ml நம்ம சேர்த்துட்டோம். இன்னும் ஒரு 25 ml மட்டும் சேர்க்க போறோம். இப்போ 25 ml இந்த மெஷரிங்ல எடுத்திருக்கேன், சரிங்களா? இதுல 25 ml கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சரிச்சு காமிக்கனால 20 தெரியும், ஓகேங்களா? இதையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெந்நீர் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம காஃபி பவுடரை பத்தி பார்த்துடலாம். இந்த காஃபி பவுடர்ல என்னன்னா காஃபியும் சிக்கரியும் சேர்ந்துருக்கும், ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு காஃபி 60%, சிக்கரி 40% கவர்ல போட்டிருப்பாங்க. சில பிராண்ட்ல சிக்கரி அதிகமா இருக்கும், காஃபி கம்மியா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அதுக்கு ஏத்த மாதிரி சேருங்க, ஓகேங்களா? சில டைம் உங்க ஊரை சுத்தி பக்கத்துல சின்ன சின்ன காஃபி கம்பெனி இருக்கும், அவங்ககிட்டே கேளுங்க, சூப்பரா கொடுப்பாங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம வெந்நீர் ஆகிட்டு இருக்கு. வெந்நீர் அப்படியே இதுல ஊத்த போறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெந்நீர் நல்லா கொதிச்சிட்டு ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இந்த வெந்நீர் எடுத்து அப்படியே நம்ம காஃபி பவுடருக்குள்ள சேர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கம்ப்ளீட்டா வெந்நீர் வந்து சேர்த்துட்டோம். சரிங்களா, மெஷர் பண்ண 275 ml வெந்நீர் வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதுல என்ன சேர்க்க போறோம்னா ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்க்க போறோம். சரிங்களா, சுகர் வந்து ஒரு நல்ல டெக்ஸ்டரை கொடுக்கும். அதனால ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம டிக்காசன் இறங்குறதுக்கு மினிமமா ஒரு 20 to 30 நிமிஷத்துக்கு மேல கூட எடுக்கும். டிக்காசன் நல்லா இறங்கிட்டு அப்புறம் நம்ம ஒரு ஃபில்டர் காஃபி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 1/2 hour ஆயிட்டு. சரிங்களா, அரை மணி நேரம் ஆயிட்டு. இப்போ நம்ம ஃபில்டர் காஃபி போடணும்னு பார்த்தா மேக்சிமம் எல்லாமே கீழே இறங்கியிருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா, லைட்டா அந்த ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கு. ஃபுல்லாவே ஃபில்டர் வந்து காஃபி வந்து ஃபுல்லா இறங்கிட்டு. ஓகே, இப்போ நமக்கு கீழே கிடைச்சிருக்க காஃபி பார்க்கலாம். இப்போ நமக்கு காஃபி எவ்வளோ கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஒரு 200 ml தான் கிடைச்சிருக்கும். நம்ம வந்து 275 ml ஊற்றினோம்னா 275 ml ஊற்றின இடத்துல ஒரு 200ல இருந்து மேக்சிமம் ஒரு 225 ml தான் காஃபி வந்து கிடைக்கும். மீதி வந்து மேலேயே அதுலேயே நின்றும். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு காஃபி மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பால் வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்கு. ஒரு ஃபில்டர் காஃபி மட்டும் போட்டு தரேன். இந்த கப்போட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா 125 ml. சரிங்களா, 125 ml கிளாஸ். நம்ம வந்து இப்போ பெரும்பாலும் குடிக்கிற ஃபில்டர் காஃபியோட மெஷர்மெண்ட் வந்து 125 ml தான். சரிங்களா, இந்த வட்டக்கப்பு இந்த கிளாஸ் வந்து காஸ்ட்லியானதான் வாங்கணும். சும்மா சாதா டம்மியெல்லாம் வாங்கி நீங்க வைக்கக்கூடாது. இந்த சாதா பேசிக் ரேட்டே இது வந்து 50 ரூபாயில தான் ஆரம்பிக்கும். சரிங்களா, 50 ரூபாயில 300 ரூபாய் 400 ரூபாய் வர பித்தளை எப்படி இல்லாம இருக்கு. மெஷர்மெண்டோட இருக்கும். வீட்டில் உள்ள கிளாஸும் கிண்ணத்தையும் வச்சுலாம் செட் பண்ண முடியாது. சரிங்களா, இதை நீங்க வந்து கமர்ஷியலா ஹோட்டல் மெட்டீரியல் வாங்குற கடையில வாங்கிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபில்டர் காஃபி வந்து போடலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர் காஃபில இருந்து ஃபில்டரை எடுத்து ஒரு 25 ml மட்டும் நம்ம இதில் சேர்க்கிறோம். சரிங்களா, ஓகே, 25 ml சேர்த்தாச்சு. 100 ml மில்க், 25 ml டிக்காசன், கரெக்டான காம்பினேஷன், கரெக்டா இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து சீனி சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் வந்து சீனி. இப்போ நம்ம காஞ்சிட்டு இருக்க பாலை வந்து சேர்த்துடலாம். பால் வந்து நல்லா திக்கான பால்னா தன்னால நுர வந்துடும். சரிங்களா, நுர வர்றதுக்கும் வேற எதுக்குமே சம்பந்தம் கிடையாது, பால் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பாதி வந்து பால் சேர்த்து விட்டுலாம், முக்கால்வாசி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெடி. கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஹோட்டல் எதுவும் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபில்டர் காஃபி வந்து சூப்பரா இருக்கும் டேஸ்ட். கண்டிப்பா எனக்கு நீங்க என் ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவேன். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா ஃபில்டர் காஃபி டிக்காசன் வந்து எப்பவும் சூடாக தான் இருக்கணும். சரிங்களா, சூடு வந்து ஆறவே கூடாது. அதனாலதான் இதோட செலவினம் அதிகம். சில ஹோட்டல்ல ஃபில்டர் காஃபி வந்து கையில எடுக்கவே மாட்டாங்க. எதுக்காங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்காசன் இறங்கும், ஃபில்டர்ல வந்து சூடாகிக்கிட்டே இருக்கும். அது எலக்ட்ரிசிட்டி உண்டு. சூடாக ஃபில்டர் வந்து சுண்டிக்கிட்டே வரும். டிக்காசனோட அளவு வந்து குறையும். ஃபில்டர் காஃபி போகல அப்படியே நின்றுட்டு இருக்கு, அப்பப்போதான் கஸ்டமர் வராங்கன்னா அங்க வந்து ஃபில்டர் காஃபி செட் ஆகாது. சரிங்களா, பரபரப்பான இடம், நல்ல கஸ்டமர் வராங்க, ஃபில்டர் காஃபி இருக்கு விரும்புறாங்கன்னா கண்டிப்பா ஃபில்டர் காஃபி போட்டு கொடுங்க. ரொம்ப ப்ராஃபிட் இருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. மெஷர்மெண்ட், ரேஷியோ எல்லாம் கிளியரா சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு கண்டிப்பா பிரோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.